ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. உடலுக்கு ஆரோக்கியமான பாரம்பரியமான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உளுந்தங்களி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். உளுந்தங்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, கருப்பட்டி, பச்சரிசி, நல்லெண்ணெய். இந்த உளுந்தங்களி நீங்கள் கருப்பு உளுந்தில் தான் செய்யணும். அதில் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி தோல் இருக்கிற உளுந்தாக வாங்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி களி செய்கிறதுக்கு இந்த ஒரு கப்பு நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அரை கப்பு பச்சரிசி. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக இதை பொன்னிறமாக வறுத்துடுங்க. இந்த உளுந்து வறுக்கும் போதே நல்லா கமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த களியோட டேஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த உளுந்தங்களிலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்க சூட்டை நல்லா தணிக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறன்னு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்பில் 2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உளுந்து எடுத்த கப்பில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கரண்டி போட்டு கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரண்டி போட்டு கலக்கி கட்டி இல்லாமல் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதில் ஊறட்டும். ஊறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் களி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாம். அதே கப்பில் 1 கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. இது கருப்பட்டி எல்லாமே கரைஞ்சா போதும். நல்லா கொதி இந்த கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சோன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, மண்டவளம் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கருப்பட்டியில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பொங்கி வருது. இது அப்படியே கரைஞ்சிருக்கும். கரண்டி போட்டு கலக்கி விட்டு பாருங்கள். கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம களி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் வேறு பேன் எடுத்துக்கலாம். நான் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த பேன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுந்தங்களி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ஏன்னா டக்குன்னு கெட்டியாயிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கெட்டியாக அப்படியே வரணும். இந்த மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கையெடுக்காமல் அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. களி கிண்டுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அப்போ தான் களி கரெக்டான பக்குவமாக டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ களி நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இனிப்புக்கு கருப்பட்டி பாகை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்தங்களியோடு அந்த கருப்பட்டி பாகு சேர்ந்தோடனே அதோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெயை இதோடு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் அந்த களியோடு சேரணும். அதனால் நல்லா பரட்டி விட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா சுவையான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்களுக்கு இந்த உளுந்தங்களி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற எலும்பு நல்லா வலுப்பெறும். இடுப்பு எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதே மாதிரி குழந்தை பெற்றிருக்கிற தாய்மார்கள் சாப்பிட்லாம். அவங்களுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த உளுந்தங்களி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் எடுத்து அதை அப்படியே பரட்டி விட்டு இதில் இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா நம்மளுக்கு அப்படியே கட்டியாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இதை அப்படியே கை வச்சு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி ஹோல் மாதிரி போட்டு விட்டு அது மேலே அப்படியே கொஞ்சமாக கருப்பட்டி அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இது களி மாதிரியே இருக்காது. ஒரு அல்வா எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.